சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமாங்க, தாவீது சொல்றாரு, நான் உளையான சேற்றுல இருந்தேன், என்னை கண்மனை மேல நிறுத்தினாரு, என்னை தூக்கி எடுத்தாரு. எப்ப தெரியுமா? 1ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமாங்க, நீங்க இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு பிரேயர் பண்ணிட்டீங்க, அவர் அதுக்கு பதில் அளிக்க மட்டும் நீங்க அதுக்காக காத்திருக்கணும். நீங்க காத்து இருக்கும் போது அதற்கான பிரதிபலனை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஒருவேளை அந்த காத்திருக்கிறது நிமித்தம் நீங்கள் பல இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போனாலும் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை விடுவித்து உங்களை கண்மலையின் மேல் நிறுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. ஏன்னா நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்கள், அவரோட பதிலுக்காக காத்திருக்கிறீர்கள். அந்த காத்திருப்பு கூட அவர் உங்களை வேணுக்குனே வெயிட் பண்ண வைக்கலங்க. உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணிடுற அந்த டைம் தான் உங்களோட வெயிட்டிங் டைம். என்றைக்குமே தேவன் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா த பெஸ்டா தான் உங்களுக்கு தருவாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் கண்மலையின் மேல் வைக்கப்படுவீர்கள், ஒரு நாளும் உங்கள் கால்கள் சறுக்காது. God bless you.